உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு பெந்தகோஸ்தே பெருவிழா. ஆமேன். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் பெந்தகோஸ்தே பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல கரங்களை தட்டுங்களேன். பரிசுத்த ஆவியானவருடைய பெருவிழாவின் வாழ்த்துக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும். ஆமேன். இல்லை சந்தோஷமாக தானே இருக்கிறீங்க? ஆமேன். நேற்றைய கூட்டத்தில் நிறைய பேருக்கு தேவன் அபிஷேகம் கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் முதல்ல அந்நிய பாஷையில் பேசுனாங்க. ஒரு சிலருக்கு தேவன் சில தரிசனங்களை, சில வெளிப்பாடுகளை கொடுத்தார். இதையெல்லாம் அடுத்த வாரத்தில் நம்ம சாட்சியாக கேட்க போகிறோம். நம்ம தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். எத்தனாவது வாரம்? இன்னைக்கு 7வது வாரமாக நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். வேதத்தின் பிரகாரம் 7 ஒரு முழுமையை குறிக்கிறது. ஆமேன். அந்த முழுமையான 7வது வாரத்தில் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு வல்லமை கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பவர் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆவி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு நபர். ஆமேன். எல்லா உணர்வுகளும் எப்படி நமக்கு இருக்கிறதோ அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளும் உடையவர் தான் பரிசுத்த ஆவியானவர். என்ன அவர்கிட்ட ஒன்றே ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால், அவருக்கு சரீரம் கிடையாது. சரீரம் இல்லாமல் இருக்கிறபடினால ஒரே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குள்ளரையும் அவரால் வாசம் செய்ய முடியும். அவர் ஒரு நபராக வந்துட்டார். அவர் ஒரு நபராக இருந்தார்னா ஒரு ஆள் கூட தான் இருக்க முடியும். ஆகவே அவர் இதற்காகவே சரீரம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு இறங்கி வந்து உலகத்தில் எல்லாருக்குள்ளவும் தங்கி வாசம் செய்ய விரும்புகிறார். அப்படி யாரெல்லாம் அவரை தன்னுடைய இருதயத்தில் தங்கி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய அட்ரஸை அவருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால், அவர் உங்களுடைய அட்ரஸை அவருடைய அட்ரஸாக மாற்றிக்குவார். நீங்கள் தான் எப்படிமா அவருக்கு கொடுக்கணும். ஆமேன். நீங்கள் தான் அவருக்கு என்ன சொல்லுவாங்க? இன்விடேஷன் சொல்லுவாங்க. அடைக்கலம். நல்ல வார்த்தை. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய அடைக்கலத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். அப்போ அடைக்கலம் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் நடைப்பின மாதிரி இருப்பாங்க. அவர்களுக்கு தான் உணர்வு இருக்காது. அவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்த சரியான வெளிப்பாடு இருக்காது. ஆகவே அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிறவைகளால் தங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தி கொண்டு சமாதானப்படுத்தி கொண்டு அதில் நிலைத்து நிற்க விரும்பி அதை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உயிருள்ள ஒரு மனுஷன் உயிருள்ள தேவனை தனக்குள்ளே வைத்துக்கொள்ள விரும்புகிறவனாக விரும்புகிறவனாக அவங்க இருப்பாங்க. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார தங்கி வாசம் செய்யும்போது முதல்ல நமக்குள்ள உணர்வை உருவாக்குகிறார். ஆமேன். நமக்குள்ள உணர்வுள்ள ஒரு இருதயத்தை உருவாக்குகிறார். தசையுள்ள ஒரு இருதயத்தை நமக்குள்ள உருவாக்குகிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போடுகிறார். ரொம்ப மெதுவான ஒரு மிருதுவான ஒரு இலகுவான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார கொடுக்கும்படிக்காக அவர் வருகிறார். அப்படி வருகிற பரிசுத்த ஆவியானவருக்கு சொன்னது போல நீங்கள் தங்குவதற்கு இடம் கொடுக்கும்போது அவர் மாத்திரம் தங்கி தரித்திருக்காமல் அவர் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாகவே தேவனுடைய சித்தத்தின்படியாக நடத்தி கொண்டு போவதற்கு உங்களுக்கு அவர் உதவி செய்கிறார். ஆமேன். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமாம். இங்கே வசனம் சொல்லுகிறது சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அது இங்கிலீஷ் பைபிளில் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆஸ் இட் இஸ் அப்படின்னு சொன்னால் இயேசுவை போலவே இருக்கக்கூடியவர், இயேசுவினுடைய வல்லமை பொருந்தினவர், இயேசுவினுடைய பரிசுத்தம் பொருந்தினவர், இயேசுனுடைய கிரியைகளை செய்கிறவர், இயேசுனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர், இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்கிறவர், இயேசு கிறிஸ்துக்குள்ளே என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டதோ அந்த அதிகாரங்கள் மிக்கவர், இயேசுவை போலவே இருக்கக்கூடிய இன்னொருவர். ஆனால் இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் ஆவியில் வெளிப்பட்டார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது சீடர்களை எந்தெந்த விதங்களில் அவர் பராமரித்தாரோ, எந்தெந்த விதங்களில் பாதுகாத்தாரோ, எந்தெந்த விதங்களில் அவர்களை போஷித்தாரோ, எந்தெந்த விதங்களில் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தினாரோ
அதை போலவே சீடர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்னை போலவே இருக்கக்கூடிய வேறொருவரை அவர் அனுப்பி அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்காக அவர் ஜெபிக்கிறார். இப்போ என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து கூட இருந்து செய்த அத்தனை காரியங்களையும் வரப்போகிற இயேசுவை போலவே இருக்கக்கூடிய அந்த இன்னொருவர் வெளியில இருந்து இந்த காரியங்களை செய்யாமல் அவர்களுக்கு உள்ளே இருந்து இயேசு வெளியில இருந்தபோது எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்து சீடர்களுக்கு பாதுகாத்தாங்களோ உதவி செய்தாங்களோ அதை இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ளார இருந்து அதை அவர் செய்கிறவராக அவர் இருந்தார். ஆமென். இப்போ அப்படி இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொன்னார்ல, இயேசு கிறிஸ்து போய் தேற்றரவாளனை அனுப்பி சீடர்கள் பெற்றுக்கொண்ட அந்த நாள் தான் இந்த பெந்தகோஸ்தே நாள். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ இந்த பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த ஒரு நாள். அப்போ பெந்தகோஸ்தே அப்படின்னு சொல்லும்போது ஏதோ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த நாள் மாத்திரம் அது கிடையாது. மாறா தேவன் தம்முடைய ராஜ்யத்தை பூமியில் நிறுவுவதற்காக அடையாளங்களை கொடுத்த ஒரு நாள் தான் இந்த நாள். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? பரிசுத்த தேவனுடைய ராஜ்யம் பூமியில் நிறுவப்பட வேண்டும், ஸ்தாபிக்கப்பட வேண்டும், அந்த ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்கான அடையாளங்களை மனுஷர்களுக்கு வெளிப்படுத்தி இதோ என்னுடைய ராஜ்யம் பூமியில் வந்துவிட்டது. ஏன்னா இயேசு கிறிஸ்து முதல்ல பிரசங்கித்த வார்த்தையே பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். ஆமாம் சொல்லி 3.5 வருஷம் உங்களுக்கு கூட ஊழியம் செய்தார். அந்த ஊழியம் செய்த முடிவில் சொல்லப்பட்ட அந்த பரலோக ராஜ்யம் பரலோகத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்த நாள் தான் இந்த நாள். ஆமென். அப்போ இந்த நாள் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவுவதற்காக அடையாளங்களை பூமியில் வைத்த ஒரு நாள், வெளிப்படுத்தின ஒரு நாள். பெந்தகோஸ்தே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 50வது நாள். பெந்தகோஸ்தேன்னு சொன்னால் 50வது நாள். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் தான் பெந்தகோஸ்து வந்ததுன்னு கிடையாது. பெந்தகோஸ்தே ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்பட்டது. அதனுடைய நோக்கம் வேறையாக இருந்தது. அந்த நோக்கத்தினுடைய மெட்டீரியல் ஆசீர்வாதத்தினுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் கொண்டாடப்பட்ட பெந்தகோஸ்தே பண்டிகை. அப்போ பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னு சொன்னால் 50வது நாள். எதற்கு 50வது நாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் மரித்து உயிர் தெழுந்த அந்த நாள், ஃபஸ்ட்டு நாள், அன்னையிலிருந்து வரக்கூடிய 50வது நாள் தான் இந்த பெந்தகோஸ்தே நாள். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த அந்த நாளிலிருந்து வரக்கூடிய 50வது நாள், அதாவது பஸ்கா அந்த பண்டிகையினுடைய முதல் நாள் அன்னிலிருந்து வரக்கூடிய 50வது நாள் தான் இந்த பெந்தகோஸ்தே நாள். அப்போ சரியாக அந்த 50வது நாளை முன் குறித்து அன்றைக்கி தான் பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்படும் என்பதையும் குறித்து அன்றைக்கு அந்த பெந்தகோஸ்து நாளில் நிழலாய் சொல்லப்பட்ட அந்த காரியத்தினுடைய நிஜம் நிறைவேறுவதற்காக தேவனால் முன்குறிக்கப்பட்ட நாள் தான் இந்த நாள். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். இப்போ எடுத்து வாசிங்க, லேவியராகமம் 23வது அதிகாரம் 15-16. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணத்து வாங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகி 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். ஆமா, இப்போ இங்க இந்த லேவியராகமம் 23:15-16 நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி, அப்போ அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் அவங்க அந்த சனிக்கிழமை, ஆமாம், அசைவாட்டும் பண்டிகை அப்படின்னு சொல்லி அதற்கு பெயர். அந்த அசைவாட்டும் பண்டிகையை நீங்கள் அந்த பஸ்காவுக்கு முன்னாடி வரக்கூடிய, நமக்கு பஸ்கா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த சனிக்கிழமை சாபத் அன்னைக்கு அசைவாட்டம் பண்டிகை முடிச்சுட்டு அதனுடைய மறுநாள்லேருந்து எண்ண தொடங்குங்க. எண்ண தொடங்கி வரக்கூடிய 50வது நாள் தான் இந்த பெந்தகோஸ்தே நாள். அப்போ இந்த பெந்தகோஸ்தே நாளில் அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால், கர்த்தருக்கென்று புதிய போஜன பலிகளை கொண்டு வந்து கொடுக்கணும். அதாவது அவர்கள் விதைத்த விளைவினுடைய முதற் பலனை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து கொடுத்து கர்த்தருடைய நாமத்துக்கு அவங்க நன்றியை செலுத்தக்கூடிய ஒரு நாள் தான் பழைய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்த் நாள் என்று சொல்லி அழைக்கப்பட்டது.
பெந்தகோஸ்து நாளுடைய நோக்கம் முதற் பலனை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கணும். நமக்கும் தெரிஞ்சும் தெரியாமலையும் இன்னைக்கு தான் உங்களுடைய முதற் பலனை கொண்டு வந்து நீங்கள் சபைக்கு கொடுத்துருக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தசம பாகம் என்பது எதோ நீங்கள் பணத்தை கொண்டாந்து நீங்கள் பாஸ்டுக்கு கொடுத்துருலீங்க. அது என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கொடுத்துருக்கிற ஏராளமான தாராளமான ஆசீர்வாதத்திலிருந்து முதல் பலனை நீங்கள் கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் கொடுக்குறீங்க. அதை நான் பார்க்குறேனோ பார்க்கலையோ ஆண்டவர் பார்க்குறாரு, அதை அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ இன்றைக்கு தான் நீங்களும் உங்களுடைய முதற் பலனை கொண்டு வந்து சபையில் கொடுத்துருக்கிறீங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த பெந்தகோஸ்தே நாளுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. வாரங்களின் பண்டிகை அதனுடைய முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய கடைசி அறுவடையின் நாள் அன்னைக்கு விளைந்ததில் முதற் பலனை கொண்டு வந்து தேவனுக்காக கொடுக்கணும் என்றுலாம் சொல்லி அறுவடையின் நன்றிக்காக, அறுவடையின் நாயகனுக்காக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு முதற் பலன் பண்டிகையாக பெந்தகோஸ்தே பழைய ஏற்பாட்டில் கொண்டாடப்பட்டது. அது நிழல். நிஜத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் ஒரு அறுவடையை செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது அவர் விதைத்து கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக அறுத்து ஒரு அறுவடை அந்த பூமியில் வச்சுட்டு பிதாவாகிய தேவனுக்கு பரலோகத்தில் ஏறி சென்று தன்னுடைய அறுவடையினுடைய பலனாக தன்னுடைய இரத்தத்தை முதற் பலனாக அவர் செலுத்தினார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். இப்போ அவர் அந்த இரத்தத்தை செலுத்தின உடனேவே அந்த முதற் பலனை மேய்ப்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறபடினால அதற்கான ஒரு மேய்க்கக்கூடிய ஒரு தேற்றரவலனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவாகிய தேவன் பூமிக்கு அனுப்புகிறார். பூமிக்கு அனுப்பின உடனே அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தப்பட்ட அந்த முதற் பலன், அந்த முதற் பலனை பெற்றுக்கொள்ள ஆவலோடு பரிசுத்த ஆவியானவர் வந்து பார்க்கிறார். 120 பேர் கூடி இருக்கிறாங்க. அந்த 120 பேர் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அறுவடையின் பலன். கரங்களை தட்டுங்களேன். நம்ம நினச்சின்னு வந்தோம்னா இயேசு கிறிஸ்து பெரிய ஊழியம் செஞ்சார், பயங்கரமான ஊழியம் செய்தார், 120 பேரை அறுவடை செய்ய முடிஞ்சது. ஆனால் ஒவ்வொரு ஆளும் ஒரு தேசத்தை கொள்ள அடிக்கக்கூடிய நபராக மாறினார்கள். அதுதான் பெரிய விஷயம். சாதாரண 120 ஆத்துமாக்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து சம்பாதித்தது 120 தேசங்களை அல்லேலூயா கர்த்தருக்காக திருப்பக்கூடியவர்களாக 120 பேரை அவர் தெரிந்தெடுத்து அந்த அறுவடையை பிதாவாகிய தேவனுக்கு அவர் கொண்டு போய் கொடுத்தாரு. அப்படி கொடுத்த போது ஆவியானவர் இறைவன் வந்து பார்த்து 120 பேர் கூடியிருந்த அவர்கள் மேலே அந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக வந்து அமர்ந்தார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த முதற் பலனை பெற்று அவரும் பிதாவாகிய தேவனுக்கு தான் கொடுக்க போகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட முதற் பலனை போல தான் பழைய ஏற்பாட்டில் நிழலாக நாம் கொண்டு போய் முதற் பலனை கொடுத்துருக்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து சீடர்களோடு கூட தங்கி இருந்தார். சீடர்களை தமக்கென்று அவர் பிரித்தெடுத்து அவர்களை எடுத்து பயன்படுத்தினார். அப்போ சமீப காலமாக நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் இந்த பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு கிரியையை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கிரியை தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஏவ போகிறது, நடத்த போகிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஆமாம், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் போகாமல் இருந்தால் அவர் உங்களிடத்துக்கு வரமாட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சீடர்களை எல்லா சோர்வுகளில், எல்லா பலவீனங்களில், எல்லா திக்கற்ற ஒரு சூழ்நிலைகளில், அவமானங்களில், நிந்தைகளில், போராட்டங்களில், பாடுகளில் கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி சிதறாமல் அவர்கள் யாரும் விழுந்து போகாதபடிக்கு பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஒரு உண்மை தெரியும். என்னன்னு சொன்னால், நான் போகணும், நான் போகாமல் பூமியிலேயே இருக்க முடியாது, இந்த சீடர்களோடு கூட என்றென்றைக்கும் நான் இருந்து இவர்களை வழி நடத்த முடியாது, நான் கட்டாயம் போய் ஆகணும். நான் போனால்தான் இவர்களோடு உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலமும் இருக்கக்கூடிய அவர் வருவார். அப்போ அவர் வந்து இவர்களுக்குள்ளே இருந்து இவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் அவர் செய்வார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய நேரம் வந்தது என்று சொல்லி அறிந்தார்.
ஆமென். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாளும் கூட இயேசு சொல்றார், தன்னுடைய வேலை வந்தது என்று சொல்லி ஆவியில அறிந்தார். இப்போவும் அவர் அறிந்து ஒரு நபரை, அதாவது தன்னை போலவே இருக்கிற வேறொருவரை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார். அதற்காக இயேசு, நான் போகிறது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி போகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வருவதற்காக சீடர்கள் காத்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி வந்து முதல்ல அவர்களுக்குள்ள ஒரு கிரியையை செய்கிறார். அது என்ன தெரியுங்களா? செயல்படுகிறவர்களாக அவரை மாற்றுகிறார். ஆமென். நல்ல கரையில் தட்டுங்களா. முதல்ல பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆக்டிவேட் பண்ணி அவர்களை செயல்படும்படிக்காக அவர் செய்கிறார். பல கிரியைகளை பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பல கிரியைகளை பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். போன வாரம் கூட நம்ம என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கொடுக்குற கர்த்தர்னு சொல்லி பார்த்தோம். இந்த வாரம் என்னன்னா, உங்களையும் என்னையும் சீடர்களையும் செயல்பட வைப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இறங்கி வந்தார். ஆமென். இப்போ நம்ம வாசித்த அந்த வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரை அந்த வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கி வந்து அவர்களை செயல்படுவதற்கு ஏவுகிறார், அவர்களை செயல்பட தூண்டுகிறார் என்பதை குறித்து நம்ம வாசித்தோம். நம்ம இது அறிந்து கொள்ள போகிறோம். தேவனுடைய திட்டத்தில் உங்களையும் என்னையும் நமக்கு உள்ளே இருந்து பலப்படுத்தி அதன் மூலமாக நம்மை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு தூண்டுகிற ஒரு விசையாக, நம்மை தூண்டி எழும்ப பண்ணுகிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்மை செயல்பட வைக்கிறார். நம்மை கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாய் வாஞ்சையாய் செய்வதற்கான பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏதோ ஒரு நாள் மாத்திரம் கிடையாது. நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நமது சரீரத்தில் பயன்படுத்தி தமது ராஜ்யத்தை கட்டுவதற்காக உங்களையும் என்னையும் செயல்படக்கூடியவராக அவர் மாற்றுகிறார். ஆமீன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் நிறைந்து இருக்கிறது. பாருங்களேன், அநேகருடைய வாழ்க்கை ஜனங்களை நீங்கள் யாரும் எடுத்து பாருங்களேன், சோம்பேறித்தனம் நிறைய பேர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. எழும்பி ஒரு வேலையை செய்ய முடியாத வரைக்கும் அநேக ஜனங்கள் இன்றைக்கி தூங்கி கொண்டு இருக்கிற ஜனங்களாகத்தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோஸ்தே நாங்கள் காலையில் காரில் உட்காரோம், ஒரு குடும்பம் பெந்தகோஸ்தை கொண்டாடுவதற்காக எங்கள் தெருவில் போகிறாங்க. எங்கள் தெருவில் பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாட போகிறாங்க. நான் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓ, இப்படியெல்லாம் பெந்தகோஸ்து பண்டிகை கொண்டாட முடியுமா? ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய கணத்து, ஒரு பெரிய பீர் பாக்ஸு, அது ஏதோ ஒரு பெரிய ஒரு 25-30 பாக்ஸ் இருக்கும். அந்த வீட்டுக்காரர் தூக்க முடியாமல் தூக்கின்னு போகிறார். அவங்க மனைவி அப்படியே பார்த்தா அந்த பாட்டிலே பார்த்துன்னு வருது. அப்படியே அவரை கூட பார்க்கல. ஏன்? பெந்தகோஸ்தில் பரிசுத்த ஆவியானவர் பொங்கினார். இங்கே அவங்க வீட்டில் போய் பாட்டில் திறந்த உடனே என்ன ஆகிடுங்க? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். இதுதான் வெள்ளைக்காரனுங்க கொண்டாடுகிற பெந்தகோஸ்தே பண்டிகை. சோம்பேறித்தனத்தின் ஆவியால் நிரம்பி இருக்கிறாங்க. இப்போது சீடர்களை காத்திருன்னு சொன்ன உடனே அவர்களும் போய் சோம்பேறித்தனமாக ஆயிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. 10 நாள் ஆயிடுச்சு, என்னடா இது ஒன்றுமே நடக்கலையே என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறாங்க. பயம் ஒரு பக்கம், திகில் ஒரு பக்கம், குழப்பம் ஒரு பக்கம். சோம்பேறித்தனத்தை எடுத்து போட்டு உற்சாகத்தினால நிரப்பி எழும்பி பிரகாசிக்க பண்ணக்கூடிய ஆவியானவர் இறங்கி வந்தார். நல்ல கரையில் தட்டுங்களேன். அந்த ஆவியானவர் இறங்கி வந்தபோது நீங்கள் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பார்க்கணும். இதுவா இந்த மனுஷனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயந்தான் என்று சொல்லத்தக்கதான தைரியத்தின் ஆவினால அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். காரணம், ஒரு தூண்டுகிற ஒரு விசை. இப்போ இந்த ஃபேனு ஓடணும், அந்த ஃபேனு ஓடணும்னு சொன்னால் நீங்கள் அதை ஓடுன்னு சொன்னால் ஓடாது. குச்சை வச்சுன்னு குத்துனா ஒன்றே ஆகுது. சிம்பிளாக கொண்டு போய் அந்த ஒயரை கொண்டு போய் சொருவி சுவிட்சை போட்ட மாத்திரத்தில் ஒரு தூண்டு விசை அதை புஷ் பண்ணுது. போய் இப்படி புஷ்க்குன்னு சொன்னோடனே அந்த ஃபேனை நீங்கள் கற்பனை பண்ணாத அளவுக்கு வேகமாக ஓடுதில்ல, அப்படி ஓட வைக்க சீடர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த நாள் தான் இந்த நாள். இப்போ நிறைய பேருடைய விஷயத்தில் பாருங்களேன், ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்க யோசிக்கிறோம், அந்த காரியத்தை செய்ய செயல்பட போகிறோம். என் கையை பாருங்கள், அப்போ தான் புரியும். ஒரு காரியத்தை செய்ய இங்கே நம்ம யோசிக்கிறோம், நம்ம அந்த காரியத்தை இங்கே தான் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். அப்போ இதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்குதுல்ல, இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் காத்திருப்பு, பொறுமை, கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கிறது, கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது, சகித்து கொண்டு இருக்கிறது, எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்ல கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறது. இப்போ இந்த காத்திருக்கக்கூடிய ஒரு காலத்தை மனுஷனால் உருவாக்க முடியாது. இந்த காத்திருப்பு காலத்தை தேவன் உருவாக்கினார். அதனால தான் சொன்னார், நீங்கள் காத்திருங்க. இப்போ சீடர்களை காத்திருக்க சொன்னது அவங்க தூங்கி அப்படியே பலவீனப்பட்டு சோம்பேறித்தனமாக போவதற்காக இல்லை, எழும்பி பிரகாசிப்பதற்காக, வல்லமையாய் செயல்படுவதற்காக, தைரியமாய்
ராஜாக்களுக்கு முன்பு நிற்பதற்காக கர்த்தர் அவர்களை காத்திருக்கும்படிக்கு அவர் சொன்னார். அந்த டிஸ்டன்ஸ் அதை தான் வேதம் வந்து காத்திருப்பு காலம் அப்படின்னு சொல்லுது. அந்த காத்திருப்பு காலம் தான் ஒரு மனுஷனை உருவாக்க ஆவியானவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலம். திருதிப்புன்னு எந்த ஒரு மனுஷனும் தேவ ஆவியானவர் பயன்படுத்தி விட மாட்டார். எந்த மனுஷன் மேலேயும் வந்து திருதிப்புன்னு இறங்கி நீ ஓடுறான்னு சொல்ல மாட்டார். அந்த மனுஷனை அவர் கண்காணிக்கிறார், அந்த மனுஷனை அவர் ஆராயிறார், அந்த மனுஷனை குறித்து சகலமட்டமாக அவருக்கு தெரியுது. அந்த மனுஷன் எங்கே விழுவான், எங்கே எழுவான், எங்கே நிற்பான், எங்கே உட்காருவான், சகலமும் அவருக்கு தெரியும். இப்போ இந்த ஊழியத்தை கொடுத்தா இவனால் செய்ய முடியுமா என்பதையும் அவருக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு எனக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நீ அறிஞ்சு கொள்வதற்கு உனக்கு ஒரு காத்திருப்பு காலம் வேணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் திருதிப்புன்னு ஆண்டவர் கொடுத்துட மாட்டார். ஒரு நன்மை திருதிப்புன்னு கொடுத்துட மாட்டார். நீங்கள் விரும்புகிற ஒரு காரியத்தை உடனே கொண்டு வந்து கொடுத்துட மாட்டார். காரணம் அந்த மேன்மை நமக்கு தெரியாது, அதை நம்ம போட்டு உடைச்சிடுவோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், காத்து நிறு. நீ காத்து நிற்கும்போது 2-3 காரியங்கள் உனக்கு தெரியும். முதல்ல நீ பலவீனமானவன் உனக்கு தெரியும், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரியும், உனக்கு உதவி செய்ய ஒருத்தர் வேணும்னு தெரியும், உன்னுடைய ஞானம் எதையும் செய்து முடிக்க முடியாதுன்னு தெரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் தான் தேவன் என்பதை நீ அறிஞ்சு கொள்ளுவ. அதற்காக ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த டிஸ்டன்ஸை அவர் வைக்கிறார். அப்போ இந்த தாமதம், இந்த கால தாமதம் அல்லது இந்த காத்திருப்பு, இது ஒவ்வொருடைய மனுஷனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, அந்த மனுஷனுடைய விசுவாசத்துக்கு ஏற்ப தேவன் தான் அதை முடிவு பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் பிரசங்கில, அதன் காலத்தில். ஆமாம், அவர் சும்மா சாதாரணமெல்லாம் செய்து விட மாட்டார், நேர்த்தியாய் செய்து விடக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி இந்த பெந்தகோஸ்து நாள் ஆராதனையை நம்ம 4 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும். அது ஆவியானவர் முடிவு பண்ணிட்டார். ஆனால் என்ன தெரியுங்களா, முடிவு பண்ண ஆவியானவர் அதை உங்களுக்கு எனக்கும் சொல்லாமல் உங்களுக்குள்ள அனலை மூட்டி 1:30 மணிக்கெலாம் வந்துடணும்னு சொல்லிட்டு நம்ம 1:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். நல்லா கரைகளை தட்டுங்க. பிரதர் கூட கேட்டார், என்ன பதில் நீங்கள் பாஸ்டர் 1:30 வர சொன்னீங்க, இங்கே யாருமே காணாமா? இல்லை, ஆவியானவர் நம்மளை எழுப்பி விட்டுட்டார், எழுப்பி விட்டு அனல் ஆக்கிட்டார், ஓடி வந்துட்டோம் இங்கே சபைக்கு. ஆனால் உங்களையும் என்னையும் 2 மணி நேரம் காத்து நிற்க வச்சார். ஏன் தெரியுங்களா, இந்த காத்திருப்பை நீங்களும் நானும் நினச்சா கூட யோசனை பண்ணியே இருக்க முடியாது. காலையில் எனக்கு ஒரு வேளை இந்த 2 மணி நேரம் காத்து நிற்கணும்னு தெரிஞ்சால் உங்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி 4 மணிக்கு வந்தால் போதும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஆவியானவர் முடிவு பண்ணிட்டார். இந்த பெந்தகோஸ்து நாளில் எதையும் உங்களுக்குள்ள எனக்குள்ள செய்ய அவர் விரும்புகிறார். அதற்காக நீங்கள் காத்து நிற்கணும். அநேக நேரங்களில் ஜனங்கள் காத்து நிற்க முடியல. சபைக்கு வந்துடுறோம், வந்துட்டு ஏதோ ஒரு வேலைன்னு ஓடிடுறோம். இல்லை, காத்து நிற்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் வேதம் சொல்கிறது, நீ காத்து இருக்கும்போது தான் நான் யார் என்பதை நீ அறிஞ்சு கொள்வேன், என்னுடைய வல்லமை என்பது என்ன என்று சொல்லி உனக்கு தெரியும். அப்போ அந்த காத்திருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள தூண்டுதலை கொடுக்கிறார், உற்சாகத்தை கொடுக்கிறார். ஆமேன். ஆவியானவர் நம்மை உருவாக்கி செயல்பட வைக்கிறார். அப்போ நம்ம எழும்பி பிரகாசிக்கும் போது நம்ம முன்னாடி செய்த காரியத்தை விட இப்போ செய்கிற காரியத்தில் மிகுந்த வல்லமை உண்டாகும். பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் பாருங்களேன், அவர் பரிசுத்த தேவனால் தொடப்பட்டு அவர் எத்தனை நாள் காத்துன்னு இருந்தாருங்க? 3 நாள் காத்துன்னு இருந்தார். அவர் 3 நாள் காத்து இருந்தவனே தேவன் அவருக்குள்ளே என்னென்னலாம் உடைக்கணுமோ, என்னென்னலாம் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போது தீர்க்கதரிசியின் மூலமாக பேசப்பட்டு ஞானஸ்தானத்தை எடுத்துட்டார். எடுத்த உடனே மனுஷன் என்ன பண்ணார், உடனே திருதிப்புன்னு போய் ஊழியத்தை ஆரம்பிச்சிடல. அவர் மறுபடியும் என்ன பண்ணாராம், போய் 3 ஆண்டுகள் அவர் தேவனுடைய பாதத்தில் சும்மா வெறுமனே அவர் உட்கார்ந்து கொண்டு இருந்தார். அந்த 3 ஆண்டுகள் அவர் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருந்ததனுடைய மேன்மை என்ன தெரியுங்களா? இந்த பைபிளில் எத்தனை புத்தகங்கள் எழுதப்பட்டது அப்போஸ்தலர் பவுலால்? அப்போ 14 புத்தகங்கள் எழுதினார். நீங்கள் 14 புத்தகத்தை புதிய ஏற்பாட்டில் எடுத்துருங்க. எடுத்துட்டா மீதி எத்தனை புக்கு இருக்கும்? சரி, மொத்தம் புதிய ஏற்பாட்டில் எத்தனை புக்கு தான் இருக்குதுங்க? யாரும் பார்க்காம சொல்லணும். எழுங்களா? வேற யாரா சொல்கிறீங்களா? எத்தனை இருக்குதுங்க? இன்னும் ஏன் கேட்குறீங்கன்றீங்களா? பார்க்குறாங்க பாருங்க, இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து பைபிளை டெய்லி படிக்கும்போது இது சும்மா பார்ப்பீங்களா? அப்போ நாளைக்கு என்ன கேட்கலாம்னு வச்சுருந்தோம், ஆதி ஆமகத்திலேருந்து லைனாக அப்படியே புக்கு சொல்லுங்கன்னா சொல்லுவீங்களா எல்லாரும்? ஏன்னா இன்றைக்கி 10 மணிக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டா கொஞ்சம் இழுத்துன்னு இருக்கிறேன், அதுதான் சொல்லுவீங்க. புதிய ஏற்பாடை ஃபுல்லாக யாருக்கு தெரியும்? மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் தெரியுங்களா பேர்? சரி, அப்போ அடுத்த வாரம் எல்லாம் மனப்பாடம் பண்ணின்னு சொல்ல போகிறீங்க. ஓகே, 14 புத்தகத்தை அப்போஸ்தலர் பவுல் எழுதினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த புத்தகத்துலேருந்து 14 புக் எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா
வெளிப்பாடுகள் எதுவும் கிடைச்சிருக்காது. அப்ப தேவனை அவர் என்ன பண்றார், அறிந்து கொண்டார், ஞானஸ்தானம் பெற்றார். திடுதிப்புன்னு எதுவும் செய்யாம அவர் காத்திருந்தபடினால பெரிய வெளிப்பாடுகள் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, வைராக்கியமாக தன்னுடைய ஜீவனையும் பாராமல் கர்த்தருக்காக எழும்பி செயல்படுவதற்காக அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணாருங்க, செயல்பட ஆரம்பித்தார். அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானுடைய கரங்களில தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். 3 ஆண்டுகள் என்ன செய்யணும் ஆண்டவரே, பேசுங்கன்னு சொல்றார். அதை பவுலே சொல்றார், இயேசு கிறிஸ்துவே எனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. அப்ப 3 வருஷமா இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருந்து சகலவற்றையும் சொல்லி கொடுத்தபடினாலதான் இன்னைக்கு உலகத்திற்கு அப்போஸ்தலர் பவுல் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறார். நல்ல காரியங்களை தட்டுங்க அப்போஸ்தலர் பவுலுக்காக. இப்போ நாம வாசித்த வேத பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்கிறது. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். போதும். அங்க வசனம் சொல்லுது, எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தார்கள். இது தேவன் நியமித்த காலம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு எபிரேய பாஷையில கைரோஸ் அப்படின்னு போடப்படுகிறது. கைரோஸ் அப்படின்னு சொன்னா அந்த கைரோஸை எந்த விதமான ஒரு மனுஷனும் முடிவு பண்ண முடியாது, ஃபிக்ஸ் பண்ண முடியாது. காரணம், காலங்கள் நேரங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமேன். அப்போ இந்த சீடர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு காலத்தை, காத்திருக்கக்கூடிய ஒரு இடத்தை, காத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை தேவனே உருவாக்கினார். அந்த காத்திருக்கப்பட்ட அந்த 10 நாட்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கேரோஸ், அந்த கேரோஸ் அவருடைய வாழ்க்கையில் இருந்தபடினால தான் அவர்கள் மூலமாக தேவன் தன்னுடைய ரேமா வார்த்தைகளை அவர் மகிமை அடையும்படிக்காக அவர் செய்தார். அப்போ தேவன் முன் குறித்த அந்த நேரத்தில், தேவன் தெரிந்தெடுத்துல அந்த நேரத்தில் அந்த சீடர்கள் போய் காத்திருந்தாங்க. 120 பேரில் ஒருவரும் பின்வாங்கி போகலை, ஒருவரும் முணுமுணுக்கல, ஒருவரும் குறை சொல்லாமல் தேவன் சொல்லிட்டாரு நான் காத்துன்னு இருக்கணும்னு சொல்லி காத்துன்னு இருந்தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கூட நாம் எதையோ ஒன்று திருதிப்புன்னு செஞ்சு அது தோல்வி அடைஞ்சு அதனால் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய உண்டு. ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்வதற்கு முன்பாக யோசித்து நிதானித்து அதுக்காக காத்திருந்து தேவனோடு கூட நீங்கள் ஆலோசனை பண்ணி நீங்கள் செஞ்ச அந்த காரியத்தில் பாருங்களேன், தோல்வியே உங்களுக்கு இருக்காது. காரணம், ஆலோசனை கர்த்தரா யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருக்கு நீங்கள் என்ன செய்யணும், எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ துவக்கணும், எப்போ முடிக்கணும் என்கின்ற சகல காரியமும் அவருக்கு தெரியுது பாருங்க. அப்போ தேவனுடைய கரத்தில் நீங்கள் அர்ப்பணித்து, நேரத்தை அர்ப்பணித்து, காலத்தை அர்ப்பணித்து ஒரு காரியத்தை செய்யும்போது 100% சக்ஸஸாக நீங்கள் அதை பார்க்க முடியும். ஆனால் திருதிப்பு நம்ம மாம்ச சிந்தையின்படி நம்ம எதையோ ஒன்று செய்ய ஆரம்பிச்சோம் வச்சுக்கோங்களேன், அது பெரும்பான்மையான நேரத்தில் தோல்வியை தான் போகும். மனுஷனுடைய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அது நம்மளை தோல்வி அடைய செய்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் காத்து கொண்டு இருந்து நீங்கள் ஆரம்பித்த வேலையை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு காரியத்தை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து அதுக்காக நீங்கள் ஒரு காரியத்துக்காக பிரயாசப்பட்டு பாருங்கள், முயற்சி செஞ்சு பாருங்கள், அந்த காரியம் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு சீடர்களை பார்த்து, அப்பா நான் உங்களை விட்டு போக போகிறேன், நான் இல்லைன்னொடனே ஆமாம் திருதிப்புன்னு போய் மீன் பிடிக்க போயிடாதீங்க, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல காத்துன்னு இருங்க. நீங்கள் காத்துன்னு இருங்க. எதுக்கு காத்துன்னு இருக்கணும் அப்படின்னோடனே உன்னதத்திலிருந்து பெலன் உங்கள் மேலே இறங்கி வரும். அப்போ உன்னதத்திலிருந்து ஒரு பெலன் இவங்க மேலே இறங்கி வருதுன்னு சொன்னால் இந்த சீடர்களுக்குள்ளார என்ன இல்லை, உன்னதத்தின் பலன் இல்லை. இவர்களுக்கு பலன் இருக்குது, அதனால தான் இவங்க போய் மீன்லாம் பிடிச்சாங்க. இவங்ககிட்ட பலன் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னதத்தின் பலன் வர வரைக்கும் காத்து நிறுன்னு சொன்னால் உன்னதத்தின் பலன் இவங்ககிட்ட இல்லை. அப்போது இவர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எனக்கிட்ட இருக்கிற பலன் மீன் பிடிக்க மட்டும்தான் பயன்படும். ஆனால் உன்னதத்தின் பலன் வந்தால் மேலானதை நான் பிடிக்க முடிக்க என் ஆவியானவர் பயன்படுத்துவார் என்பதை அறிந்தாங்க. அதனுடைய நோக்கத்தை உணர்ந்தாங்க. ஆவியானவருடைய வல்லமையை, ஆவியானுடைய பிரசன்னத்தை ஏங்குனாங்க, தவிச்சாங்க, போய் காத்துன்னு இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் இயேசு சொன்ன அந்த நொடியிலேருந்து போய் காத்து நிற்க ஆரம்பித்தாங்க. 9 நாள் ஒன்றுமே நடக்கலை. 10வது நாள் வந்துருச்சு, ஒன்றுமே நடக்கலை. யாருமே சோர்ந்து போகலை. ஒருத்தனும் முணுமுணுக்கலை, ஒருத்தனும் பேதுரை பார்த்து திட்டல, ஒருத்தனும் எதுவும் சொல்லிக்கல. ஆனால் அவங்க எதிர்பாராத நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஒவ்வொருவரை நிரப்பின போது ஒருவனும் அதை பெற்றுக்கொள்ளாமல் போகலை. காரணம், காத்திருப்பினுடைய வல்லமை. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன் உண்டு. ஆமீன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உன்னதத்தின் பலன்
உங்கள் மேலே வந்து தரிப்பிக்கப்படும் வரைக்கும், அது வந்து உங்களை அப்படி மூடிக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் காத்து நிறுங்க. அப்போ தேவனுடைய சமூகத்தில் காத்து இருக்கும்போது, அதில் குறிப்பாக எல்லோருமாய் ஒருமனப்பட்டு நம்ம காத்திருக்கும்போது ஆவியானவர் நம்மை வல்லமையாக எடுத்து செயல்பட செய்கிறார். குறைவில்லாமல், ஆமென், தோல்வி அடையாமல் நம்மை அந்த காரியத்தில் வெற்றியாய் செய்ய அவர் நம்மை ஏவுகிறார். அது தேவனுடைய ஊழியமாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப காரியமாக இருக்கட்டும், அதில் நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து அதனால் நடக்கக்கூடிய ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய கண்களால் நீங்கள் பாருங்கள். அப்போ சீடர்கள் காத்துன்னு இருக்கிறாங்க. எதுக்கு? இயேசு சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேற்றரவாளன் எனக்கு வரணும். அவர் வந்தாதான் இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டம் என்ன செய்யணும். அங்கே ஒரு இடத்துல போய் அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க அவங்கள. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா இயேசுவும் இல்லை. இப்போ என்ன பண்ணோன்னா, இனி ஒருத்தர் வந்து தான் சொல்ல போகிறார். அப்போ அவர் வர வைக்கல, நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும்? தலை எழுத்து தான், வேறு வழியே கிடையாது. சீடர்கள் காத்துன்னு இருந்தாங்க. அப்படியா? இல்லை, தலையெழுத்துன்னு சொல்லி காத்திருந்தா 9வது நாள் ஓடிட்டு போனாங்கல்ல. அவங்க எல்லாருமே இது தலையெழுத்து கிடையாது, தங்களுடைய தலை விதியை மாற்றக்கூடிய பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடிய ஒரு காலம். ஓகே, இப்போ 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சீடர்கள் மேலே, ஒருமனப்பட்டிருந்த சீடர்கள் மேலே இறங்கி வரும்போது யாருக்குமே தெரியாதபடிக்கு ரகசியமாக அவர்கள் மேலே அவர் வந்து இறங்கிடலை. இப்போ சிலரை வந்து நம்ம அபிஷேக நேரத்தில் அந்நிய பாஷை பேச சொல்கிறோம். ஏன் பேச சொல்கிறோன்னா, நிறைய காரியங்களை குறித்து நேற்று பார்த்தோம். அந்நிய பாஷை பேசும்பொழுது எனக்கு உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மாறா, அந்நிய பாஷை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியணுங்க. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஏன் அப்படியே ஒரு குளிர்ந்த காற்று மாரி வந்து அப்படியே எல்லாரும் மேலே அப்படியே தடவி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாமே. ஆனால் சடுதியில் எப்படிப்பட்ட காற்று வந்துச்சுங்களா? பலத்த காற்று வந்துச்சான். அப்போ பலத்த காற்று வந்துச்சுன்னா முழு காற்று அடிக்கிற சத்தம் அந்த இடம் முழுவதும் கேட்டிருக்கும். சீடர்களை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம், சீடர்களை ஒரு மாதிரி எழும்ப பண்ணியிருக்கோம், அவர்களுடைய காரியங்களில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் உங்களை எதையாவது வாயை திறந்து பேசுங்கன்னு சொல்கிறோம். ஏன்? எனக்கு நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவா? இல்லை, நீங்கள் பேச ஆரம்பித்தா பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப ஆரம்பித்து விடுவார். அதுதான் உங்களுக்கு அடையாளம். மாத்திரமல்ல, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களுக்குள்ளே அனல் ஆக்குவார், அக்கினி ஆக்குவார், உங்களை அந்நிய பாஷையில் பேச வைப்பார், வாங்கிய கொடுப்பார், வாயராகத்தை கொடுப்பார், பேசணும்னு எண்ணத்தை கொடுப்பார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பேசுங்கன்னு சொன்னால் பேசணும். இன்னைக்கு பேச போகிறீங்க, ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும். அப்போ இன்னைக்கு பேச போகிறீங்க, ஆமேன். சரி, இப்போ பலத்த காற்று, அந்த காற்று வல்லமை உள்ளது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமேன். காற்று வல்லமை உள்ளது, காற்று செயல்படக்கூடியது. அப்போ அந்த காற்று எப்படி வல்லமை உள்ளதாக இருக்கிறதோ அதே போல சீடர்களும் வல்லமை உள்ளவர்களாக செயல்படணும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அவர்கள் செயல்படுவதற்கு ஏதுவான பலத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது அவர்களுக்கு ஒரு சில காரியங்களை உணர்த்துகிறார். என்னென்னா, காற்றுப்பா, அது வல்லமை உள்ளது, நீ வல்லமை உள்ளவன், நீ சோர்ந்து போயிருக்கக்கூடியவன் அல்ல, நீ பயப்படக்கூடியவன் அல்ல. ஆமேன், ஆமேன். நீ சோர்ந்து போகிறவன் கிடையாது, நீ பயப்படுகிறவன் கிடையாது. காற்று, அந்த காற்றுக்கு எப்படி வல்லமை இருக்கிறதோ அப்படிப்பட்ட வல்லமையினால் நான் உன்னை நிரப்ப போகிறேன், நீ காத்திருந்து பலனடை என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருந்தாரு. இப்போ சீடர்கள் அந்த ரகசியத்தை அறிஞ்சிக்கினாங்க, காத்துன்னு இருந்தாங்க. காற்றுக்கு எபிரேய பாஷையில் ரூவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ரூபா இல்லை, ஆமாம், இந்த ரூபா நினச்சிக்க போகிறீங்க. ரூவா, RUACH, ரூவா அப்படின்றாங்க. அதுக்கு எபிரேயத்தில் இருக்கிற அந்த வார்த்தையினுடைய ஒரிஜினல் அர்த்தம் காற்றுன்னு கிடையாது. அதுக்கு என்னென்ன அர்த்தம்னு சொன்னால், முதல்ல உயிர், 2வது சுவாசம், 3வது சீற்றம். இது எல்லாமே அந்த ரூவாக்குள்ளே இருக்குது. அப்போ ரூவான்றது நம்ம இது எல்லாமே காற்றாக நமக்கு பிரதிபலிக்குது. அதனால தான் அங்கே காற்றுன்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அது காற்று தான். அப்போ அந்த உயிர்ப்பிக்கிற காற்று என்று சொல்லி அர்த்தம். சீடர்களுக்குள்ளார தன்னுடைய வல்லமையை உயிர்ப்பிக்கும்படிக்காக ஆவியானவர் கொடுத்து அவர்களுக்குள்ள என்ன பண்ணுறாருங்க? அந்த வல்லமையை அனுப்பி அவர்களை உயிர்ப்பிக்க செய்கிறார். அப்போது காற்று ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் காற்று உயிர்ப்பிக்காது. ஆனால் ரூவா அப்படி என்கின்ற சுவாசம்
ரூவா என்கின்ற உயிர் மூச்சு, ரூவா என்கிற சுவாச காற்று ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. இதை தெரிஞ்ச யோபு சொல்றாரு பாருங்க, எடுக்க வேணாம், 33:4 யோபுல, தேவனுடைய ஆவியானவர் என்னை உருவாக்கினார். என்ன வெளிப்பாடு பாருங்க. தேவன் என்னை உருவாக்கினார் கூட அவர் சொல்லல. நிறைய பேருக்கு தேவன் உருவாக்கினார்னா ஆமென் நின்றுவாங்க. தேவனுடைய ஆவியானவர் என்னை உருவாக்கினார் சொல்றான். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. நல்ல கரைகளை தட்டுங்களேன். ஆதியில மண்ணா இருந்த மனுஷனுக்குள்ளார ரூவா காற்றை தேவனாகிய கர்த்தர் ஊதின போது அந்த மனுஷன் எப்படி ஜீவாத்மாவா மாறினானோ அதற்கு ஏற்ற ஒத்த ஒரு காரியத்தை எத்தனை ஆண்டுகள் கழித்து யோபு கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை உருவாக்கினார், அவருடைய சுவாசம் எனக்குள்ள உயிர் கொடுத்தது. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் உங்களுக்குள்ளார இருக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய சுவாசம்? உங்களை உருவாக்கினவர் பரிசுத்த ஆவியானவர். ஏதோ அப்பா அம்மாவால நீங்க இந்த பூமியில பிறக்கல. பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னையும் ஜெனிப்பித்து தன்னுடைய ஜீவனை சுவாச காற்றை உங்களுக்குள்ளார அவர் ஊதி இருக்கிறார். காற்றினுடைய வல்லமை பாருங்க. அவர்களுக்குள்ள இறங்கி வருவதற்காகவே ஒரு பலத்த சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி அதன் மூலமாய் காற்றை அவர்கள் அறிந்து கொள்ள. ஏன்னா இஸ்ரவேல் தேசத்தில் பலத்த காற்று அடிக்கிறது சாதாரண விஷயம், எங்க பார்த்தாலும் அடிச்சுன்னு இருக்கும். ஆனால் அவர்கள் பூட்டியிருந்த அறைக்குள்ளார, மூடியிருந்த அறைக்குள்ளார பலத்த காற்று அடிக்கல, பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் அவர்களுக்குள்ள உண்டானது. அப்போ நான் நினைக்கிறேன், ஆதியில் ஆதாமுடைய நாசில பிதாவாகிய தேவன் ஊதுனார்ல, அதை போல நான் நினைக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் இங்கே வந்து நின்று அப்படியே ஊதுறாரு போல நினைக்கிறேன். விசுன்னு ஊதுறாரு. ஊதுனவனே இந்த 120 பேர் உட்காந்துருக்கிறாங்கல்ல, 120 பேர் மேலே அந்த சுவாச காற்று வந்து பட்ட மாத்திரத்தில் கரண்ட் அடித்தது போல ஒருத்தனை ஏஞ்சிட்டான். ஆமேன், அல்லேலூயா. அப்போ காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் போல காற்று பாருங்கள் எந்த திசையிலேருந்து அடிக்கிறதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காற்று ஒரு வல்லமை உள்ளது, அது இயங்கக்கூடியது, ஆற்றல் மிக்கது. அது பரிசுத்த ஆவியானுடைய வருகையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. சீடர்கள் பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு ஊதியதை போல, ஏன்னா அதனால தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இயேசு கிறிஸ்து இருந்தபோது அவர்கிட்ட ஊதி காட்டினார். பரிசுத்த ஆவியானவரை நீ எப்படி மலை மேலே போய் உட்காந்துன்னு நீ பண்ண தவம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார்லாம் சொல்லி கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் உன் மேலே ஒரு காற்று அடிக்கும். என்ன அடிக்கும்? யாரும் உன் மேலே ஊதுவாங்க, நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே சீடர்களுக்கு இயேசு என்ன பண்ணுறாரு சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ ஊதுனதை இவங்க கேட்டாங்கல்ல, அதே சத்தத்தை இங்கே கேட்குறாங்க. ஓ, ஊதப்படுது ஊதப்படுது ஊதப்படுதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் எஞ்சி கையை தட்டினாங்க. எல்லாரும் கையை தட்டும் பொழுது அந்த காற்று அவர்கள் மேலே இறங்கி வந்து அவங்களை நிரப்பினது பாருங்களேன். ஒவ்வொருவரையும் வல்லமையாய் எழும்பி பிரகாசிக்க செய்தது. அல்லேலூயா. அப்போ அந்த காற்றுக்கு ஒரு வல்லமை உண்டு. காற்று பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. சரி, 3வது வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இங்க அக்கினி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறபடினால நான் தீ, நெருப்பு அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கிறேன். தீ, நெருப்பு ரெண்டுமே வல்லமை உள்ளது, ரெண்டுமே செயல்பட கூடியது. தீ செயல்படுமா? ஆமாம். அப்போ அக்கினி, தீ இதெல்லாம் செயல்படக்கூடியது. இப்போ அதை போல சீடர்களை ஆவியானவர் செயல்படுவதற்காக அக்கினியை ஒரு அடையாளமாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அக்கினிக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இங்கே முதல்ல அக்கினி செயல்படக்கூடியதாக அது இருக்கிறது. அக்கினி எல்லாவற்றையும் சுட்டெரித்து விடும், அக்கினி எல்லாவற்றையும் அழித்து விடும், அக்கினி எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும். அப்போ இங்கே சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் எதையோ அவர்களுக்கு உணர்த்துகிறார். நீயும் அக்கினியாக மாறணும், உன்னுடைய வாழ்க்கை அக்கினியாக மாறணும், உனக்குள்ளே இருக்கிற வேண்டாத கரையில் நீ சுத்திகரிக்கணும், உனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கரையில் நீ அழித்து போடணும். நீ கர்த்தருக்கென்று சொந்தமானவன், உன்னை நான் பிரித்தெடுத்து இருக்கிறேன், நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். பூமியில் இருக்கிற சகல கோத்திரத்திலையும் பாஷைக்காரர்களையும் உங்களை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அக்கினியாக தேவன் அங்கே வெளிப்படுகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசித்து பாருங்க டக்குன்னு. தேவ தூதனை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தன்னுடைய ஊழியக்காரர்களை, யாருடைய ஊழியக்காரர்களை?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொரு சீடரும் போய் எல்லாரும் அழிச்சிட்டு வரணுமா? எல்லாரையும் போய் சாவடிச்சிட்டு வந்துடணுமா? இல்லை. அப்போ அக்கினிக்கு ஒரு வல்லமை உண்டு. என்னன்னு சொன்னால் அந்த அக்கினி பக்கத்தில் எது இருந்தாலும் அதை பற்றிக்கும். அக்கினி நீங்கள் எங்கே போட்டாலும் பக்கத்தில் எது இருந்தாலும் அதை பிடிச்சிக்கும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீயும் பிடிக்கக்கூடியவனாக மாற போகிற. நீ மீன் பிடிச்சின்னு இருந்தல்ல, உன்னை நான் இன்னைக்கு மனுஷனை பிடிக்கிற மாதிரி மாற்ற போகிறேன். அதுக்கு நீ அக்கினியாக மாறணும். நீ அக்கினியாக இருந்தால் தான் உன் பக்கத்தில் இருக்கிறதையும் நீ எரிக்க முடியும். அப்போ நான் உனக்கு இன்னைக்கு அக்கினியாக மாற்ற போகிறேன். உனக்குள்ளே என்னுடைய வல்லமையை வைக்கிறேன். நீ எழும்பி செயல்பட போகிற. நீ ஆற்றல் மிக்கவனாக இருக்க போகிற. நீ வல்லமை பொருந்தினவனாக இருக்க போகிற. நீ அநேகரை எனக்கென்று பிடித்து கொண்டு வரப்போகிற. அதனால் நான் உனக்கு அக்கினிமயமான அந்த வெளி தோற்றத்தினால் நான் உன்னை நிரப்ப போகிறேன். ஆவியானவர் வெளியரங்கமான அடையாளத்தை தான் இங்கே கொடுக்குறாரு. ஆனால் இந்த வெளியரங்கமான அடையாளத்தை பெற்றுக்கொண்ட சீடர்கள் உள்ளுக்குள்ளார பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலை பெற்று அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். அதற்காகத்தான் காற்றையும் அக்கினியையும் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார். இப்போ அக்கினி இன்னொரு அர்த்தமும் கொடுக்குறது. அக்கினி என்னன்னு சொன்னால் பரிசுத்தத்திற்கு அடையாளம். சீடர்கள் பாவமான அந்த உலகத்தில் இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது அந்த பாவ சாயலோடு அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பது வேற, பாவமே இல்லாமல் இருப்பது என்பது வேற. ஆமேன். இப்போ நீங்களும் நானும் பாவத்தோடு இருக்கிறோமா, பாவம் இல்லாமல் இருக்கிறோமா? இல்லை, நம்ம பாவத்தோடு இருக்கிறோம், நம்ம பாவம் செய்கிறோம். ஆனால் பிதா நம்மளை பார்க்கும்போது பாவம் இல்லாதவனை போல பார்க்குறாரு. ஆனால் உங்களுக்குள்ள எனக்குள்ள பாவம் இருக்குது. காரணம், நம்ம இன்னும் இந்த பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புறதுக்கு காரணம், நீ பாவ உலகத்தில் இருக்கிற, நீ பலவீனத்தில் இருக்கிற, நீ விழுந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கிற. ஆனால் அதில் உனக்கு பலன் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த பலன் பரிசுத்தம் என்கின்ற தூணால் மட்டும்தான் நிறுத்தி வைக்க முடியும். ஆகவே நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக உனக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவங்களை அழித்து உன்னை பரிசுத்தவானாக மாற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் அக்கினி என்கின்ற ரூபத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு அநேக வேலைகள் இருக்குது. அந்த ஒரு வேலையில் சுட்டெரிக்கிற ஆவியானவர், சுத்திகரிப்பின் ஆவியானவர் சீடர்களை சுத்திகரிக்கிறார். அவர்களுக்குள்ள அநேக பலவீனம். இன்றைக்கி நமக்குள்ள பலவீனம் இருக்குது பார்த்தீங்களா? 4:30 மணி ஆனவொடனே நம்ம எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? 5:30 மணி ஆனவொடனே எல்லாம் சோர்ந்து போக ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா? ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும், இந்த மனுஷர்கள் எல்லாம் சோர்ந்து போக கூடியவங்க தான். ஆமென். அதனால் அவர்களை சோர்விலிருந்து மீட்டெடுத்து அவர்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி எழும்பி ஓட வைப்பதற்கு அவர்களுக்குள்ள அக்கினி இறங்கி வரணும். சரி, அப்போ நெருப்பு. ஆமென். அந்த நெருப்பு அவர்களை பரிசுத்தப்படுத்தி எழும்பி தேவனுக்காக ஓட வைப்பதற்காக ஆவியானவர் அங்கே வெளிப்பட்டார். இப்போ நல்லா கவனிச்சிங்களேன், காற்று ஒரு பக்கம் வருது, அக்கினி ஒரு பக்கம் வருது. எங்கேருந்து வருது? வெளியே இருந்து வருது. யாருக்குள்ளே போகுது? இப்போது சீடர்களுக்குள்ளே போகுது. போன உடனே காற்று வெளிப்படலை, அக்கினி வெளிப்படலை. இப்போ அவர்கள் வாயிலிருந்து என்ன வெளிப்படுதுங்க? பேச்சு வெளிப்படுது. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். பேச்சுக்கு வல்லமை இருக்குது. ஆமேன். நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. வார்த்தை ஒன்று ஒரு மனுஷனை வாழ வைக்கும் அல்லது ஒரு மனுஷனை அழிச்சு போட்டுரும். அப்போ அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. பாருங்க, காத்துக்கு எப்படி வல்லமையோ அக்கினிக்கு எப்படி வல்லமையோ அதே போல தான் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கும் வல்லமை இருக்கு. ஆகவே தான் நீங்கள் பேசுவதை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் சோர்வானது, புலம்பலானது, நெகட்டிவானது, எப்போ பார்த்தாலும் அழிக்கக்கூடியது, எப்போ பார்த்தாலும் ஒரு மனுஷனை காயப்படுத்தக்கூடியது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசிக்கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாய் அப்படிப்பட்ட வார்த்தைகளால் பழகிடும். அதனால தான் எரேமியா சொன்னார், உன் வாய் எனக்கு வாடகை கொடு, நான் என்னுடைய வார்த்தையினால் உன்னை நான் நிரப்புவேன். ஏன்னா அந்த வாய் முன்னாடி வேற எந்த வாயாக இருந்துச்சு. இப்போ அந்த வாய் போய் நல்லது பேச போகுது. அப்போ வாடகை கொடுன்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட வாயை ஆண்டவர்கிட்ட கொடுத்து நல்லதை பேசுங்க. ஆமேன். நன்மையானதை பேசுங்க, உருவாக்கக்கூடிய காரியங்களை பேசுங்க, தேவனுடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை சொல்லுங்க. இப்போ இந்த சீடர்கள் என்ன பண்ண போகிறாங்க? போய் பேதுரு ஏஞ்சி சொல்கிறார். அந்த சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்களா, அந்த 2ஆம் அதிகாரத்தை. அதில் பெரிய சத்தியத்தெல்லாம் பெரிய ஞானமான காரியெல்லாம் சொல்லலைங்க, சாதாரணமாக பேசுகிறாரு. பேசும்போது அந்த வாயிலிருந்து போன அந்த வார்த்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காத்தால் நிரப்பப்பட்டது, அக்கினியால் நிரப்பப்பட்டது, உள்ள அனல் ஆனது. இப்போ அந்த காற்றும் அக்கினியும் சேர்ந்து வார்த்தையாக வெளிப்படுது. முன்னாடி இருக்கிற 3000 பேரை தொடுது. ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான் அப்படின்னு சொன்னவனே ஒரு சின்ன கூட்டம் அவங்க கீழே விழுந்தாங்க. இயேசு என்ன பேசுறாருங்க? வார்த்தையை பேசுகிறார். நான் தான் சொன்னோன்னே விழுந்தான்ல,
அதே போல ஆத்துமாக்களை பேதுருடைய வார்த்தையினால விழ வைத்தார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்ப பேச்சுக்கு வல்லமை இருக்கிறது. நிரப்பப்படுதல் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய இருதயத்தில் உணர்ச்சி மயமாகி உணர்ச்சிக்குள்ளாக போய் நம்ம நிரப்பப்படுவோம்னு நினைக்கிறோம். அது கிடையாது. உணர்ச்சியினால் நிரப்பப்படுவது என்பது வேற. ஆனால் இங்கே நிரப்பப்படுவது என்பது என்ன அர்த்தம்னு சொன்னால், ஆவியானவருடைய முழு கண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ளே யார் இருந்து செயல்படுகிறா? ஆவியானவர். பாலில் இப்போ நீங்கள் காஃபி தூளை போட்டுட்டா பாலை தேடி நிற்போமா யாராவது? இல்லை. இப்போ அந்த காஃபி தூள் பால் என்ன பண்ணிடுச்சிங்க? ஆளுகை பண்ணிடுச்சு, அடாப்ட் பண்ணிடுச்சுல்ல. புரியுதுங்களா? இப்போ யாராவது எனக்கு காஃபி வேணாம், அந்த பாலை மட்டும் தனியாக எடுத்து டீயை போட்டு கொடுன்னு சொன்னால் பாலை தனியாக தேர்ட் பண்ண மாஸ்டர். ஆமாம், யாரை சொன்னாங்க அன்னப்பறவைலாம் கொடுத்தா பாலை குடிச்சிட்டு அதை வச்சுருந்தாங்க. அதுக்கு எங்கே போய் தேர்ட் பண்ணி அன்னப்பறவைலாம் இல்லை. அப்போ பாலில் காஃபியை போட்டுட்டா அது இப்போ பால் கிடையாது, காஃபி தான். அதே போல் நிரப்பப்படுதல் என்பது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாரு. இப்போ நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ளே யாருங்க? ஆமா, கரையில தட்டுங்க. நாம இல்ல, இப்ப இயேசு நமக்குள்ள வெளிப்படுகிறார் நம்முடைய பேச்சுல. நான் தான் அடிக்கடி சொல்றேன், இப்ப இந்த பிள்ளைங்கிட்ட பேச்சுங்க சபைக்கு வரும். ஸ்கூலுக்கு போற மாதிரி சபைக்கு வரக்கூடாது. நம்ம காதனூருக்கு போற மாதிரி இங்க சபைக்கு வரக்கூடாது. சபைக்கு வரும்போது மற்றவங்க பார்க்கும்போது, ஓ இவங்க சபைக்கு போறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய ஆடை உட்பட மற்றவங்களை சாட்சியா மாத்துகிறது. பேச்சு மட்டும் இல்லைங்க, உங்களை ஆடை பாதி ஆள் பாதி. அப்போ ஆடை கூட அடுத்த முறை ஆராதனைக்கு வரும்போது நீங்கள் சபைக்கு போகிறவங்களுக்குன்னு நல்லா இந்த பக்கம் இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுங்க. நல்லா கரைகளை தட்டுங்க, நல்லா கரைகளை தட்டுங்க. நல்லா வந்துக்கிறாங்க, இந்த பக்கம் வந்துக்கிறாங்க, பரவாயில்ல. ஓகே. அதே மாதிரி நிரப்பப்படுதல் அப்படின்னு சொன்னால் முழுகடிக்கப்படுதல். இப்போ ஆவியானவருக்குள்ளே நீங்கள் முழுகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சொந்த வெறுப்புகள் எதுவுமே அங்கே இல்லை. ஆமென். இப்போ நல்லா கவனிங்களேன், இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் காற்றாக அக்னியாக இறங்கி வந்தோடனே அவர்கள் வாயிலிருந்து என்ன வெளிப்பட்டுதுங்க? பேச்சு வெளிப்பட்டது. அவர்கள் தன்னுடைய சொந்த மொழியில் பேசுகிறாங்க. ஆனால் சுற்றி இருந்தவர்களுக்கு 17 வகையான மொழிகளில் அவர்களுக்கு புரிந்தது அப்படின்னு சொன்னேன். அப்போ அங்கே ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர்களுடைய பாஷையை பிரித்து பல பாஷை வடிவில் அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் அதை அவர் கொடுக்குறார். இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்குங்க. பேசுகிறது உதாரணத்துக்கு அவங்க எபிரேய மொழியில் பேசுகிறாங்க. 120 பேரும் எபிரேய மொழியில் பேசுகிறாங்க, கலிலேயராக இருக்கிறாங்க. இப்போ அவங்க பேசுகிற அந்த மொழியை 17 தேசத்துக்காரங்க கேட்கும்போது அவர்களுடைய பாஷையில் இது கேட்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இது சம்பந்தமான ஒரு டெக்னாலஜி இருக்குதுல்ல, என்ன அதுக்கு பேர்? நான் தமிழில் பேசுனா எனக்கு வேறு ஒரு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தல, அதுக்கு பேர் என்னதுங்க? கூகுள் டிரான்ஸ்லேஷன். பாருங்க, ஆவியானவர் கூகுள் டிரான்ஸ்லேஷனை பயன்படுத்துறாரு பாருங்க. அங்கே கையில் தட்டுங்கிறாங்க. என்னங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போ தாங்க கூகுள் டிரான்ஸ்லேஷன்லாம் வந்துச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இவன் எபிரேய மொழியில் பேசுகிறாங்க. சுற்றி இருந்த 117 தேசத்துக்காரங்களுக்கும் அவன் மொழியில் டிரான்ஸ்லேஷன் ஆவி போகுது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? ஆவிக்குரிய கூகுள் டிரான்ஸ்லேஷனை அங்கே அனுப்புகிறார். இப்போ இதே ஆண்டவர் பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட போது அங்கே எல்லாரும் ஒரே மொழி பேசுனாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அந்த மொழியை தாறுமாறாக ஆக்கணுன்னு, நான் தமிழில் இங்கே வாங்கன்றேன் அவர் செக்குவா அப்படின்னு கேட்குறாரு. என்னடா அது? இதுக்கு முன்னாடி இவர் இன்னும் இந்தியில் பேசுகிறார், அவர் மலையாளத்தில் பேசுகிறார், அவர் வேறு ஏதாவது மொழியில் பேசுகிறாரு. இப்போ ஆண்டவர் அங்கே என்ன பண்ணாருங்க? அதான் அதுக்கு என்ன பண்ணாருங்க? அங்கேயும் கூகுள் டிரான்ஸ்லேஷனை ஆண்டவர் பயன்படுத்தலை. அங்கே ஒருவேளை கூகுள் டிரான்ஸ்லேஷன் ஆண்டவர் பயன்படுத்தி இருந்தாருன்னா அவர்களுக்கு இவங்க பேசுகிறது என்னன்னு புரிஞ்சிருக்கும். எவ்வளோ நல்ல ஒரு பாருங்க, அவங்க கெடுக்க ஒன்று கூடுனாங்க, இங்கே இவங்க சேர்க்க ஒன்று கூடுனாங்க. ஆண்டவருக்கு தெரியும், கெடுக்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டார், சேர்க்கிற இடத்துல தேவன் இருப்பார். இப்போ இந்த சீடர்கள் 120 பேரும் கூடினதுக்கு ஒரே ஒரு நோக்கம், தேவனை மகிமைப்படுத்தணும். அங்கே பாபேல் கோபுரத்தில் சேர்ந்து அத்தனை பேரும் தேவனை மட்டுப்படுத்தணும். அப்போ பார்த்தாரு, உனக்கு கூகுள் டிரான்ஸ்லேஷனு தேவை கிடையாது. இப்போ என் பிள்ளைங்களுக்கு நான் கூகுள் டிரான்ஸ்லேஷனு கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ இங்கே கூகுள் டிரான்ஸ்லேஷன் நல்லா வேலை செய்யுது. அப்போது தேவ ஆவியானவர் இறங்கி வந்து அவருடைய இருதயத்தில் இறங்கினதற்கான முக்கிய காரணம் வெளியில் இருந்து அவர்களை பலப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக உள்ளே இருந்து அவர்களை பலப்படுத்தி
அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து கட்டுவதற்காக அவர்கள் பயன்படுத்தினார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். கடைசியாக ஒரே ஒரு வசனம் பாருங்களேன், அந்த 4வது வசனம், அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். போதும். தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச துவங்கினார்கள். பாருங்க, நர்சரி ஸ்கூல்லாம் வச்சு ஆண்டவர் நடத்திருந்துக்கிறாருங்க. அவங்களுக்கு 17 தேசத்துக்கும் போகணும், உலகம் எங்கும் போகணும். இப்போ உலகம் எங்கும் போய் இவங்க எப்போ மொழியை கற்றுக்குன்னு எப்போ அவங்களுக்கு அந்த மொழியில் போய் அவங்க கற்றுக் கொடுக்க போகிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ண, நர்சரி ஸ்கூல் மாரி 120 பேரும் உட்கார வச்சு ஒரே நாளில் பற்பல மொழிகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டார், பற்பல பாஷைகளை கற்றுக் கொடுத்துட்டார். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இறங்கி வந்துருச்சு. இப்போ 120 பேரையும் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, சிதறடிக்கிறாரு. சிதறடிச்சு 120 பேரும் எங்கெங்கேயோ ஓடுனாங்க, எங்கெங்கேயோ போனாங்க. ஆண்டவருடைய கண்கள் அவர்களை பார்த்தது. 120 பேரும் இங்கே வெவ்வேறு பாஷை பேசுனாங்க. எதுக்கு தெரியுங்களா? வெவ்வேறு தேசங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. கரைகளை நிலத்தட்டுங்களேன். அப்போ தேவன் கூகுள் டிரான்ஸ்லேஷனை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்துகிறார், எங்கே பயன்படுத்தக்கூடாதோ அங்கே பயன்படுத்த மாட்டார். அப்படித்தான் உங்களையும் என்னையும் நற்செய்தி அறிவிக்க போகிறோம். நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு ஜனங்கள் நமக்கு கூட வந்துட மாட்டாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் அவங்களுக்கு புரியணும், நீங்கள் பேசுகிற பாஷை அவங்களுக்கு புரியணும், நீங்கள் சொல்கிற காரியம் அவங்களுக்கு புரியணும். அப்போ இயேசுவை இயேசு என்று சொல்லி அறிந்து கொள்ள டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் உங்கள் கூட இருக்கணும். இயேசுவை இயேசுன்னு சொல்லுறதுக்கு ஒரு ஆள் உங்கள் கூட இருக்கணும்னு சொன்னால், அவர் இல்லாமல் நீங்கள் போய் இயேசுவை இயேசுன்னு சொன்னால் ஒருத்தவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, இயேசு என்ற பேரை நீ போய் சொல்லணுமா, இங்கே வா, நான் உனக்கு மொழி கற்றுக் கொடுக்குறேன், பற்பல பாஷையில் நீ கற்றுக்கோ, இப்போ நீ ஓடு. நீ இங்கேயே உட்காந்துருந்தீன்னா குண்டை சட்டியில் குதிரை தான் ஓட்டி நிற்ப. நீ ஆடுகளை மேய்க்க போகணுன்னு சொன்னால் நீ வனாந்தரத்துக்கு போகணும், நீ குதிரை ஓட்டி உட்காந்து இருக்க முடியாது. அப்போ நீ போ நீ போ நீ போ நீ போ நீ போன்னு சொல்லி அவர்களை அனுப்புகிறாரு. அதுக்கு இவர்களுக்கு பாஷை தெரியணும். அந்த பாஷையை தான் இங்கே அவர்களுக்கு ஆவியானவர் கொடுத்தார். அப்போ இன்றைக்கு உங்களுக்கும் அதை தான் கொடுத்து ஆவியானவர் நிரப்ப போகிறார். அப்படி எழுந்து நில்லுங்களேன், எழுந்து நில்லுங்களேன். உங்களையும் பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் இன்றைக்கு நிரப்ப போகிறார். அவருடைய வல்லமையை, அவருடைய அக்கினியை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய ரூவா காற்ற, பரிசுத்தம் என்கின்ற அக்கினியை உங்களுக்குள்ள அனுப்பி உங்களை எழும்பி செயல்பட செய்ய போகிறார்.